ஒய் இஸ் எஸ்இஓ இம்பார்ட்டன்ட்? டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர் வந்து இன்டென்ட் தாங்க. இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. உங்களோட ஆடை வந்து நீங்கள் ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கும், இல்லை எஸ்இஓ கேம்பெயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்து ஆர்கானிக் ரிசல்ட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு உங்களோட ஆடு வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, மேபி அவங்க வந்து ஏதாவது ஒரு யோகா ரிலவெண்ட்டான போஸ்ட்டில் வந்து லைக் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீடியோ வந்து லைக் பண்ணியிருப்பாங்க, மேபி ஏதாவது ஒரு யோகா 11 பேஜஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? மேபி ஆனால் அவங்க எந்த மாதிரியான ஆளாக கூட இருக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸஸ் கன்வெர்ட் ஆகிற மாதிரியான ஆளாகவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து சும்மா ஒரு ஒரு ஓகே ஒரு சூரிய நமஸ்கார் போஸ்டர் வருது, அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வீட்லேயே பண்ணி பார்க்குறவங்களாகவும் இருக்கலாம். அவங்க வந்து ஆக்டிவாக ஆன்லைன் யோகா கிளாஸஸ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்டோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது அதுலேருந்து ஆன்லைன் யோகா கிளாஸஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு உங்களோட வெப்சைட்டை ஒருத்தர் கிளிக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன் வந்து நான் ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதா தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நம்மளோட ஒர்க் வந்து ஹாஃப் டன். நம்ம வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ண அவசியம் இல்லை. யோகா பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம ஆட் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி வார்மாக இருக்கிற லீடு இருப்பாங்க இல்லையா, நான் வந்து ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து விசிபிள் ஆகும். இதுதான் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஸ்இஓன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேருந்து வர லீடுக்கும் எஸ்இஓ கேம்பெயின்லேருந்து வர லீடுக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹைலி கன்வெர்ட்டபிள் லீடாக யார் இருப்பாங்கன்னா, எஸ்இஓலேருந்து ஒரு லீடாக தான் இருப்பாங்க. ஃபேக்டர் நம்பர் 2, ஃப்ரீ டிராஃபிக் வெர்சஸ் ரெண்டட் டிராஃபிக். ஃப்ரீ டிராஃபிக் அப்படின்னா, எஸ்இஓலேருந்து நீங்கள் வந்து நமக்கு ஒரு லீடு வருது, இல்லைனா ஒரு டிராஃபிக் வருது, ஒரு கிளிக் கிடைக்கிது அப்படின்னா தட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆனால் நான் ரெண்டட் டிராஃபிக்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, பிபிசி கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட்ஸ், டிராஃபிக் இல்லை கிளிக் எதுனாலுமே அது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரெண்டட் டிராஃபிக். ரெண்டட் டிராஃபிக் நம்ம அதை ஏன் சொல்கிறோன்னா, ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் வந்து கூகுளுக்கோ இல்லை பிங்குக்கோ எந்த சர்ச் என்ஜினாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிராஃபிக் வரும். ஸோ அது நம்ம வந்து ரெண்டட் டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளோட எஸ்இஓ டிராஃபிக் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஃப்ரீ டிராஃபிக்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. இன்னும் லாங் ரன் நமக்கு எஸ்இஓ டிராஃபிக் தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபேக்டர் நம்பர் 3, ட்ரஸ்ட். இதில் செகண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் சேஸ் ஆர்கானிக் வெப் லிஸ்டிங்ஸ் கெட் 73% ஆஃப் த கிளிக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 73% ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம என்னதான் பிபிசி ஆட்ஸ் இருந்தாலுமே, ஸ்பான்சர்ட் ரிசர்ச் இருந்தாலுமே, டாப்பில் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு 73% ஆஃப் த பீப்புள் வந்து ஆர்கானிக் வெப் லிஸ்டிங்கில் மட்டும்தான் கிளிக் பண்ணுறாங்க. இது ஏன்னா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். அதாவது ஒரு பிபிசி ரிசல்ட்டை விட ஆர்கானிக் ரிசல்ட்ஸை மக்கள் நம்புறதுனால தான் இவ்வளோ அதிகமான கிளிக் த்ரூ வந்து நம்ம ஆர்கானிக் வெப் லிஸ்டிங்ஸுக்கு கிடைக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அது நீங்கள் எஸ்இஓ பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட்டுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்லி ஒன்லி 1% ஆஃப் த பீப்புள் தான் செகண்ட் பேஜ் ஆஃப் கூகுள் ரிசல்ட்ஸை போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்போது 99% ஆஃப் த கிளிக்ஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட டாப் 10 ரிசல்ட்ஸ்குள்ளேயோ இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் எஸ்சிஆர்பி பேஜ்குள்ளேயே முடிஞ்சிடுது. அதுலேயுமே அரௌண்ட் 40% ஆஃப் த ஆர்கானிக் கிளிக்ஸ் எதுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, டாப் ரிசல்ட் அதுக்கு தான் கிடைக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் எஸ்இஓ இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இது இன்னும் கிளியராக புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் சொன்ன எக்ஸாம்பிளோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போது ஆன்லைன் யோகா கிளாஸஸ்ன்ற கீவேர்டுக்கு இந்த பெய்ட் ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. beneath that நம்மளோட ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ எஸ்இஓட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆர்கானிக் ரிசல்ட்டில் நம்மளோட வெப்சைட்டை லிஸ்ட் பண்ணுறது தான். எதனால அப்படின்னா, இந்த கீவேர்டுக்கு மொத்தமாக எவ்வளோ கிளிக்ஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த 73% ஆஃப் த கிளிக்ஸ் வந்து ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் தான் கிடைக்க போகுது. அதுலேயும் 40% ஆஃப் த கிளிக்ஸ் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டை நம்மளுக்கு தேவையான கீவேர்டுக்கு இந்த டாப் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் பொசிஷனில் கொண்டு வரது தான். இதனால நமக்கு வந்து ஃப்ரீ டிராஃபிக்,
ஃப்ரீ ரீச், ஃப்ரீ சேல்ஸ் கிடைக்க கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது.